ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். நாகராஜ். எங்க வேலை பார்க்குறீங்கண்ணா? நான் கம்பெனி வச்சிருக்கிறேன். என்ன கம்பெனிங்கண்ணா? லேத்தர் ஷாப். பேர் ஜீவா இண்டஸ்ட்ரீஸ். ஜீவா இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலண்ணா? இங்கே எம்ஜிஆர் நகரில். எம்ஜிஆர் நகர்ல. சரி, எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? நான் இந்த ஏரியாவுக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சு. இந்த ஏரியாவுக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் இந்த கம்பெனி வச்சு ஒரு 7 வருஷம் ஆச்சு. எப்படி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குங்கண்ணா? ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா வேலை இருந்தது. இப்போ வேலையெல்லாம் டல்லு. எத்தனை பேருங்க உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க? கம்பெனியில் 2 பேர் செய்கிறோம். நீங்கள்? நானும் இன்னொரு அசிஸ்டன்ட். ஓகே. நீங்கள் எவ்வளோங்கண்ணா மந்த்லி எவ்வளோ இன்கம் வரும் உங்களுக்கு? மந்த்லியே ஒரு சும்மா 25 ரூபா வரும். அது சம்பளம் அவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? அவருக்கு 10,000 கொடுக்குறீங்க. 15,000 உங்களுக்கு வரும். அப்போ 25,000த்துல 10,000 போச்சுன்னா 15,000 உங்களுக்கு வருங்களா? 15,000த்துல உங்கள் ஃபேமிலியில் எப்படி குடும்ப பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்களா? ஆமாம், குடும்ப பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுறீங்க. அதில் என்னென்ன செலவுகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த 15,000த்துல? என்னென்ன செலவு? வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருள். அது எவ்வளோ வருங்கண்ணா? அது ஒரு 5 ரூபா வரும். 5 ரூபா வரும். சரி, அப்புறம் மற்ற 10,000த்துக்கு? 10,000 மற்றது இதர செலவு இதாக கம்பெனி. யார் யாருங்கண்ணா இருக்காங்க? ஒய்ஃப் ஒன்று, பையன் ஒன்று. பையன் ஸ்கூல் படிக்கிறாங்க. பையன் என்ன படிக்கிறாங்க? பையன் 6வது படிக்கிறான். எங்கே படிக்கிறாங்க? இங்கே விஸ்வேஸ்வரா. சரிங்க. அவங்க ஃபீஸ் கட்டுறது அதெல்லாம் எவ்வளோ வருங்களா? அது மந்த்லி 3 மாதத்துக்கு 2,000. 2,000 மாதம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைப்பீங்க? எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. நல்லா எடுத்து வைக்க முடியாது. சரி, வேற என்ன செலவுகள்னா உங்களுக்கு வரும்? அது 25 ரூபா மாறு, ஜாஸ்தி மாறு, கம்மி மாகு. சொந்தமாக வச்சுருக்கேன்னா சொல்ல முடியாது. ஒரு மாதம் 50 ரூபாய்க்கு 50,000த்துக்கு மோடு. எங்க இருந்துங்கண்ணா? இது என்ன வேலை ஆச்சு? இது லேத்து. இது கிரீஸ் பம்புக்கு செய்கிறேன். என்ன பண்ணுவீங்க இதெல்லாம்? இது கிரீஸ் பம்புக்கு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. இது மிஷினிங் பண்ணி கொடுக்குறது. மிஷினிங் பண்ணி இந்த பிசுறு மாதிரி இருக்குல்ல அது கொடுப்பீங்களா? இந்த மாதிரி ஜாப்பாக கொடுப்போம் நாங்கள். அதுக்கு வேண்டிய டூல்ஸ், இது இந்த கிரீஸ் பம்புக்கு வேண்டிய பொருட்கள்லாம் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். இது இந்த வேலை உங்களுக்கு எப்படிங்க? உங்களோட அப்பா பண்ணதா இல்லை? இல்லை, இதெல்லாம் நானாக போய் பழகினது. எத்தனை வயசுலேருந்து இந்த வேலையை பழகிட்டு இருக்கீங்க? ஒரு 18 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னா? நான் 6வது படிச்சிருக்கேன். சரி, உங்கள் ஃபேமிலியில் பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை ஃபேமிலியில் இவ்வளோ கணக்கு இதுக்கு இவ்வளோ எடுத்து வச்சிட்டேன் நான் அந்த மாதிரி வைப்பீங்களா? இல்லை இருக்கிறத அப்படி இப்படி செலவு பண்ணுற மாதிரிங்களா? அப்படியெல்லாம் கம்பெனி வச்சுட்டு அப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு இது பண்ணணும். ஏன்னா ஒரு மாதம் வருமானம் வர, அதனால அப்படி மெயின்டைன் பண்ண முடியாது. வர மாதம் அதிகமாக பண்ணி செலவு பண்ணுவேன். இருக்கிறப்ப கொஞ்சம் இதில் பேங்க்கில் போட்டுருவேன். அதை எடுத்து செலவு அக்கௌண்ட் இருக்குங்களா? என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க? நம்ம எஸ்பிஎம் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க. எப்படி மாதம் போடுவீங்களா? இல்லை மாதம் செக்கும் கொடுப்பாங்க,
செக்கு கொடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு மாசம் மாசம் உங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகும் உங்க சம்பளத்துல? மிச்சமெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியெல்லாம் ஆகாது. கம்பெனி செலவு இருக்குது. ஓ சரி கம்பெனிக்கு டூல்ஸ் இதெல்லாம் வாங்கானு அதெல்லாம் பார்க்கானு. சரி, எப்படி உங்க வேலை எப்படி போயிட்டு இருக்கு இப்ப? வேலை டல்லு தான் போகும். இப்ப டல்லு தான். எப்படிங்கண்ணா இதுல ஒரு லோடு வருமா? லோடு வரப்ப வேலை ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரிங்களா? அந்த மாதிரி தான். ஓ சரி. அந்த மாதிரி டைமில் நாங்கள் நைட்டும் பகல் செஞ்சுருவோம். ஓ அப்ப வேலை ஜாஸ்தியா இருக்கும். வேலை ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் வேலை கம்மி இல்லைங்களா? எப்படி அது எப்படிங்கண்ணா நீங்க உங்களுக்கு வரும் லோடு எங்கிருந்து எடுப்பீங்க? நான் கம்பெனி பக்கத்தால் தான் இருக்குது. ஓ பெரிய கம்பெனி. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்து அப்புறம் நீங்க இது பண்ணி கொடுப்பீங்க. அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் கொடுக்கவும் செய்வேன், அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி, உங்க ஃபேமிலி பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. ஃபேமிலி பற்றினா உங்க ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்களா? ஃபேமிலி பிரச்சனை இல்லாமல் தான் போகுது. போயிட்டு இருக்கு. சரி. எல்லாம் பிரச்சனை. ஒரு பையன்தான். சரிங்க. பையன் பேர் ஜீவபிரசாத். சரி சரி. ஒய்ஃப் பேர் ஜெயந்தி. சரி. அப்புறம் நான் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அப்பா அம்மா அப்பா ரயில்வேக்கு போயிட்டு இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 3 தம்பி, சரி. மொத்தம் 5 பசங்கனாங்க. சரிங்க. 2 பொண்ணு. சரி. தங்கச்சியும் குனிந்தூரில் இருக்கிறாங்க, அவங்க கவுன்சிலராக இருக்கிறாங்க. சரி. அப்புறம் அக்காவும் வீட்டில் தான் இருக்கு. எல்லாமே வீட்டில். அக்கா தங்கச்சி வந்து டீச்சரு, இப்போ கவுன்சிலராக இருக்கிறனால வேலை ரிசைன் பண்ணிவிட்டு கவுன்சிலரு, ஏடிஎம்க்கு கவுன்சிலரு. அப்புறம் அண்ணா தம்பி 2 பேர் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிக்கு போகிறாங்க. அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்களா? எல்லாம் தனித்தனியாக எல்லாம் தனித்தனியா. எல்லாம் தனித்தனியாக இருக்கிற, எல்லாம் பக்கமாக வீடு கட்டி அங்கேயே இருக்கிறேன். அப்பா அம்மாங்கண்ணா? அப்பா அம்மா ஒரு தம்பி கூட இருக்கிறாப்புல. தம்பி கூட இருக்கா? எல்லாம் பக்கம்தான். சரி சரி. ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை. டெய்லியும் பார்த்துக்க நாங்கள் போய் பார்த்துக்க எல்லாம் பண்ணிக்கிறோம். பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதுல அந்த வட்டி எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அது எவ்வளவு போடுவாங்க? அந்த டீடைல்ஸ் எல்லாம் அது உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வட்டியே போட மாட்டாங்க. எஸ்பி அதை நாங்கள் போட்டு அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதல்ல. அது அதனால எஸ்பி அக்கௌண்ட் இல்லைங்களா? எஸ்பி அக்கௌண்ட்டாலாம் அது சும்மா அது ஏதாவது இந்த கேஸ் இதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்லேயே வந்து வட்டி வந்து போடுவாங்கண்ணா. அதுக்கு வட்டி போடுவாங்க. இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது கரண்ட்டுக்கு இல்லைங்களா? இல்லை அதுக்கு. ஆனால் அது போட்டு எடுக்கிறதால நாங்கள் இப்போ 10,000 போட்டால் போய் இதில் ஏடிஎம்மில் எடுத்துருவோம். சரிங்க. அந்த வட்டி எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? எது? இப்போ வட்டி வந்து 5% அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி போடுவாங்க அப்படின்னு தெரியுங்களா? அது தெரியும். அது தெரியாது இல்லைங்களா? சரிங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் இருக்கிற நாகராஜ் அப்படிங்கிறவரை வந்து மீட் பண்ணோம். இவர் வந்து ஜீவா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர். இவருக்கு கீழே வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு அவரோட கம்பெனியில். இந்த இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகரில் வந்து அவரோட இண்டஸ்ட்ரீஸை வந்து அவர் வச்சுருக்காரு. இவர் இந்த எம்ஜிஆர் நகரில் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவர் இந்த இதை வந்து இன்னும் 3 வருஷம் வேற ஒரு பிளேஸில் வந்து வச்சுருந்தாரு. மொத்தம் 7 வருஷம் இவர் வந்து இந்த ஜீவா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு குழந்தை இருக்காங்க. அவங்களோட பையன் பேர் தான் வந்து ஜீவா. அவரோட பேரில் தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு மொத்தம் ஒரு மாதத்துக்கு வந்து சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவருக்கு வர இன்கம் ப்ராஃபிட் எவ்வளோன்னா 25,000 ரூபாய் வரும். இவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாரு. மிச்சம் 15,000 ரூபாயில் வந்து அவங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு 25,000 ரூபாய் வந்து ரெகுலராக வராது. ஒரு மாதம் வந்து அதை விட அதிகமாக வரும், ஒரு மாதம் வந்து அதை விட கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு சில டைம்லாம் வந்துட்டு 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு அதை விட ரொம்ப
ரொம்ப கம்மியாக ஒரு 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எவ்வளோ கிடைச்சாலும் என்னோட லேபருக்கு வந்து நான் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துடணும், அது போக தான் வந்து வீட்டு செலவை எல்லாமே பார்ப்போம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, பிகாஸ் எனக்கு வந்துட்டு நிறைய பேமெண்ட் எல்லாம் வந்து செக்ல வரும்போது நான் அதை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும், ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கரண்ட் அக்கௌண்ட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது, அதனால நம்ம டெய்லியும் எப்பவுமே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கறனால இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து நமக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இவர் வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஜீவா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை வந்து 18 வருஷம் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. 11 வருஷம் வந்து ஒரு இடத்துல எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமா வந்து இவரோட சொந்த கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் படிச்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட குழந்தைக்கு வந்து மாசம் 3 months ஒன்ஸ் வந்து 2,000 ரூபாய் வந்து ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா, சேவிங்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்துட்டு ரெகுலராக எங்களோட இதை பார்த்துப்போம், ஒரு மாதம் வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னா அதுவும் செஞ்சுப்போம், ஒரு மாதம் கம்மியாகுதுன்னா அதுவும் செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது போக இவருக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் பற்றி, பேங்க்ல வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்லாம் சொல்லி தெரியாது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதை வந்து டீச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. முதல்ல பேங்க்ல வந்து 3 விதமான அக்கௌண்ட் இருக்கு, எஸ்பி அக்கௌண்ட், அப்புறம் டெபாசிட் அக்கௌண்ட் அண்ட் ஆர்டி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஒரு மாசத்துல வந்து எவ்வளோ பணம் போடுறோமோ எவ்வளோ பணம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம 1 monthல எவ்வளோ தடவை வேணா பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தடவை வந்து டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்க. ஒரு மாசத்துல நம்ம 4 தடவை பணம் போடுறோம், 2 தடவை பணம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதை பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் டெபாசிட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து போட்டணும், ஒரு 1 lakh நம்ம பே பண்ணுறோம், 50,000 வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து 1 monthக்கு நம்ம ஒரு 4 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை பொறுத்து அந்த இது வந்து வரும். அதுக்கப்புறம் ஆர்டி அக்கௌண்ட்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து மொத்தமாக 9% வட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சில பேங்க்ல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டி எல்லாம் இருக்கும். இதுதான் வந்து பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டோட இது. அது போக வந்து மேஜர் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வச்சுக்கிறது, அண்ட் மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிற அக்கௌண்ட் வந்து மைனர் அக்கௌண்ட். இதுதான் வந்து பேங்க்ல வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதுக்கு நடுவில் வந்து இவர் சொல்லியிருந்தாரு, பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து முதல்ல டெபாசிட் பண்ணும்போது 10,000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு வந்து 3% வட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து 3% வட்டி கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 10,000 × 3/100 போடுவோம். ஏன்னா நம்ம வந்து வட்டி விகிதம் அதை வந்து நம்ம பர்சன்டேஜில் இது பண்ணுறதுனால நம்ம 100 கீழே வந்து போடுறோம். 3/100 × 3 அப்படின்னு போடும்போது நமக்கு 9,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. வட்டி வந்து 3 வருஷத்துக்கு 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 300 ரூபாய் வட்டின்னு விகிதத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அங்கே நடக்கிற வட்டி விகிதத்தோட ஒரு இது, நமக்கு கிடைக்கிற வட்டியோட ஒரு இது வந்து அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், அவருக்கு வந்து புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் பெருசாக கணக்கு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து இல்லைங்க, அந்த மாதிரி வீட்டிலலாம் பெருசாக நாங்கள் எதுவும் கணக்கு போடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டுருங்க, அப்போ தான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து ஒரு கணித புதிர் வந்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து 450 ரூபா பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து 81 ரூபாய் வட்டி கிடைக்குது. அதாவது 450 ரூபாவோட சேர்த்து 81 ரூபாய் வந்து வட்டி கிடைக்குது. மொத்தம் அவருக்கு பார்த்தீங்கன்னா 531 ரூபாய் அவர்கிட்ட கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1% வந்து வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷத்துல வந்து அவருக்கு 81 ரூபாய் கிடைச்சிருக்கும். 450 ரூபாய் பணத்துக்கு 4.5% வட்டி போட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து 81 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான பதில் வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மறுபடியும் வந்து நாகராஜன் அவர்கள் பத்தி பேசலாம். நாகராஜன் அவர்களுக்கு வந்துட்டு
வீட்டில் பட்ஜெட் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாமல் அவரோட இன்கம் வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம தான் வீட்டில் தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் அதாவது நம்ம சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கறனால எப்படி வந்துட்டு லாபம் நஷ்டம் கணக்கு வந்து நம்மளால சொல்ல முடியும், அதை வந்து கரெக்டாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்கமும் ரெகுலராக இருக்காது. இப்போ நான் வந்து 20,000 ரூபாய் எனக்கு வந்தாலும் இல்லை 10,000 ரூபாய் வந்தாலும் நான் அந்த 10,000 ரூபாய் வந்து லேபருக்கு வந்து சம்பளமாக கொடுக்கணும். 20,000 ரூபாய் வந்ததுன்னா அதுலேயும் 10,000 ரூபாய் கொடுக்கணும். 50,000 ரூபாய் வந்தாலும் நான் 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதம் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா அது வந்து அடுத்த மாதம் செலவாயிடும். அடுத்த மாதம் எனக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குதுன்னு எடுத்து வச்சா அதுவும் எப்படியோ ஒரு இதில் வந்து செலவாயிடும் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ரெகுலராக எவ்வளோ ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் அவருக்கு வந்து அதுக்கு கீழே வந்து கம்மியாகாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா உணவுப் பொருட்கள்லாம் செலவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து ஒதுக்கிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு கிலோ அரிசி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து 50 ரூபாய் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாள் அப்படிங்கும் போது ஒரு 25 கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 25 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா அப்படின்னு போடும்போது ஒரு 25 கிலோ அரிசி வந்து அவங்க ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு 50 ரூபா ஒரு கிலோ அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம்னா மொத்தம் வந்து ஒரு மாதத்துக்கு 1,250 ரூபா வந்து இதுக்கு மட்டும் செலவு பண்றாங்க. மித்தம் இருக்கிற செலவுகள்லாம் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வந்து அவங்க எண்ணெய் வாங்குறாங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 5 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுவாங்க. 5 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ஒரு 500 ரூபாய் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமா அவருக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து செலவாகும். அது போக இருக்கிறதுல வந்து அவரோட குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து 2,000 ரூபாய் கட்டணும் அப்படிங்கும் போது ஒரு மாசத்துக்கு வந்து அவர் ஒரு 700 ரூபாய் வரைக்கும் எடுத்து வச்சாரு. ஒரு 750 ரூபாய் வரைக்கும் எடுத்து வச்சாருன்னா அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ 750 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு போடும்போது ஒரு அவர்கிட்ட வந்து 2,250 ரூபா வந்து இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த 2,250 ரூபாயில வந்து 2,000 ரூபாய் அவர் வந்து ஃபீஸ் கட்டலாம். ஸோ அதுக்கு அவர் வந்து ரெகுலரா பணம் எடுத்து வச்சுதான் ஆகணும். ஏன்னா வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு வரும்போது பணம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதை வந்து அவர் ரெகுலரா வந்து ஒதுக்கி வச்சுட்டே இருக்கணும். உணவுப் பொருட்களோட செலவு வந்து ஒரு 5,000 ரூபாய், இது ஒரு 750 ரூபா அப்படிங்கும் போது 5,750 ரூபா வந்து இதுக்கு போயிடும். மீதம் இருக்கிற செலவு அவரோட போக்குவரத்து செலவு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணும், அந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இந்த இதுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு 750 ரூபா இதுக்கெல்லாம் ஒதுக்கி மொத்தம் வந்து ஒரு 6,000 ரூபாய் வரைக்கும் இந்த செலவுகளுக்கெல்லாம் வந்து அவர் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். மீதம் இருக்கிற பணத்துல வந்து மித்த செலவுகள்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த இதை வந்து அவர் ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாருன்னா இன்னும் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒரு சில டைம் வந்து அவர் சொல்லியிருந்தார், எனக்கு வந்து ஒரு சில தடவை வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 50,000 ரூபாய் கிடைக்கும் போது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து அவரோட லேபருக்கு போயிடுச்சு, மிச்சம் 40,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஒரு 2 மாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கி போட்டுடலாம். அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி போட்டு ரெகுலரா காய்கறிகள் வாங்குற மாதிரி அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மீத பணத்தை வந்து அவர் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவர் வந்து சொன்னார், நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன், கரண்ட் அக்கௌண்ட் எனக்கு எப்ப வேணா போடணும், எப்ப வேணா எடுக்கணும், எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் நான் இருக்கும். ஸோ நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதில் தான் பணம் போடுவேன், பணம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுவும் நல்ல விஷயம் தான். பிகாஸ் அவரோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படிங்கும் போது அவர் வந்து பணம் எடுக்கிற மாதிரி போடுற மாதிரியும் தான் வந்து எடுத்துக்கணும். அப்ப வந்து அது இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாங்க முன்னாடி வந்து ஒரு கணித புது சொல்லியிருந்தோம்ல, ஒருத்தர் வந்து 450 ரூபாய் பணம் வந்து டெபாசிட் பண்றாரு, அவருக்கு வந்து ஒரு 81 ரூபாய் வட்டி கிடைக்குது, மொத்தம் 531 ரூபாய் வந்து அவருக்கு கிடைக்குது. அதோட வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5% இருக்கு. ஸோ மொத்தமா வந்து அவருக்கு எவ்வளவு வருஷத்துல அந்த 81 ரூபாய் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கேட்டிருந்தோம். ஸோ இதோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம ராகராஜன் அவர்களை பத்தி இது பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. 11 வருஷம் வந்து இவர் இப்ப செஞ்சிட்டு இருக்கிற தொழில், அதாவது அந்த லேட் சொல்லுவாங்களா, அந்த தொழில வந்து முன்னாடி 11 வருஷமா அவர் வந்து ஒருத்தர்கிட்ட எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு இப்பதான் வந்து அவர் புதுசா ஒரு கடந்த 7 வருஷமா அதை வந்து இது பண்ணியிருக்காரு. 7 வருஷமா அவர் வந்து சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இனி ஒருத்தரை வச்சுட்டு. ஸோ இவர் வந்து இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு வாழ தெரிஞ்சதுனாலதான் வந்து அவரால் இது பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் அவர் வந்து கேர்ஃபுல்லா இருந்தாரு, பணம் கிடைக்கிறப்போ அதை எப்படி செலவு பண்ணும், கிடைக்காதப்போ அதை எப்படி செலவு பண்ணும், எப்படி எப்படிலாம் அதை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அவர் வந்து கேர்ஃபுல்லா இருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஃபேமிலியும் சரி மற்ற விஷயங்களையும் சரி நல்லா டெவலப் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு பேங்க் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நம்ம அதுவும் வந்து அவருக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம இவ்வளோ நேரம் ஏன் வந்து கணிதம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிதம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கணிதம் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து சமைக்கும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன்ல தான் பண்ணுவாங்க. ஒரு டம்ளர் அரிசி போடுறோம் அப்படின்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அந்த அரிசி வந்து சாப்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு கணிதத்துல தான் இருக்கு. ஸோ கணிதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கடைக்கு போகும்போது ஒரு 100 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்குறோம், நமக்கு அப்போ கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போறோம் வரோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அந்த பஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா போகுது, பஸ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது, அப்போ வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணணும், ஸோ எவ்வளோ நேரம் அதுக்கு ஆகும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்ல. ஸோ அப்பதான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இங்கிருந்து நம்ம போறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கும் போது அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போகணும், இந்த மாதிரி நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் வந்துட்டு அது வந்து இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கணிதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே கலந்து போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி இப்போ வந்து நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு 10 பொருள் வாங்குறீங்க, ஒரு பொருளோட விலை வந்து ஒவ்வொரு பொருளோட விலை வந்து இவ்வளோ. ஸோ நம்ம வந்து மொத்தமா அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஆச்சு, நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம், எவ்வளோ நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இந்த விஷயம்லாம் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா தான் மற்றவங்க வந்து நம்மளை ஏமாத்தாம இருப்பாங்க, மற்றவங்க கிட்ட நம்ம ஏமாறாம இருப்போம். எல்லார்கிட்டையும் நம்ம ஏமாறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட அறியாமையை வந்து வெளிக்காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த மாதிரி இருக்காம கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம நம்ம ஈஸியா வந்துட்டு லைஃபை வந்து லீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஏமாந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் வந்து ஏமாந்து போறாங்க. கணிதம் தெரியாதனால வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லாருமே ரொம்பவே ஏமாந்து போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கணிதத்தோட முக்கியத்துவம் வந்து தெரியாம தான் இருக்கும். தெரியாம இருக்கனால தான் வந்து இவ்வளவு விஷயமும் நடக்குது. ஸோ கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. அதை புரிஞ்சு லைஃப்ல வந்து அதை எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த மாதிரி விஷயங்களை லைஃப்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேங்க்ல பணம் போடுறோம், நான் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நகை வந்து வைக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு நகை வாங்குறோம், ஒரு நகை வைக்கிறோம், அதோட செய்கூலி எவ்வளவு, சேதாரம் எவ்வளவு, அதெல்லாம் அப்புறம் பேங்க்ல வந்து அந்த நகைக்கு வந்து எவ்வளவு வட்டி, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு வட்டி போடுறாங்க, இந்த மாதிரி நம்ம சமையல் செய்யறதுல ஆரம்பிச்சு இந்த பேங்க்ல டெபாசிட் பண்றது எல்லாத்துலயுமே வந்து கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. ஸோ இந்த முக்கியத்துவமான கணிதத்தை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னா மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து நாங்க ஒரு கணித புதிர் ஒன்று சொல்லியிருந்தோம். ஒருத்தர் வந்து 450 ரூபா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, 450 ரூபா டெபாசிட் பண்றாரு, அவருக்கு வந்து 81 ரூபாய் வந்து வட்டி கிடைக்குது, மொத்தம் வந்து 531 ரூபாய் வந்து பணம் அவர் கையில திரும்ப கிடைக்குது. வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5%. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த வட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த கணித புதிர் வந்து நம்ம கேட்டிருந்தோம்ல. ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை கொஸ்டினை இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஒருத்தர் வந்து 450 ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, 81 ரூபாய் வந்து அவருக்கு வட்டி திரும்ப கிடைக்குது, மொத்தம் அவருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 531 ரூபாய் பணம் வந்து திரும்ப கிடைக்குது. வட்டி 100க்கு வட்டி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.5% வந்து வட்டி போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த 81 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதா வந்துட்டு நம்மளோட கேள்வி. நம்ம வந்து அந்த வட்டி விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 100% அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுப்போம், பிகாஸ் அது பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால. ஸோ 100 × 81 டிவைடட் பை அவர் வந்து எவ்வளவு போட்டிருக்காரு, 450 ரூபாய் வந்து அவர் டெபாசிட் பண்ணாரு, 450 × அதோட வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4.5. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த 81 ரூபாய், அதாவது அந்த 81 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.21 பைசா வந்து அவருக்கு வட்டி கிடைக்குது. ஸோ 20.25 பைசா வந்து அவருக்கு வட்டி கிடைக்குது. அந்த 20.25 பைசா வட்டி வந்து அவருக்கு மொத்தம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதாகும் போது கடைசியில 4 வருஷத்தோட கடைசியில வந்து அது 81 ரூபாயா வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த 81 ரூபாய் வட்டி அவர் வாங்கணும், திரும்ப அவர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 4 வருடங்கள் வந்து ஆகும். 4 வருஷம் ஆனா மட்டும்தான் அவருக்கு வந்து 81 ரூபாய் வந்து வட்டி கிடைக்கும். இதுதான் அந்த கணிதத்திற்கான, அந்த கணித புதிர்க்கான ஒரு விடை அப்படின்னு கூட சொல்லலாம்.
முன்னாடி வந்து நம்ம கணிதத்தோட முக்கியத்துவம் வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, கணிதம் வந்து நம்மளோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமா இருக்கு, நம்ம வந்து அது எப்படிலாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த முக்கியத்துவமான கணிதத்தை வந்து நம்ம கண்டிப்பா நல்ல விதத்துக்கு வந்து பயன்படுத்தி ஆகணும். பிகாஸ் நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நம்ம 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணும்போது நம்ம கூட வந்து ஒரு 2 பார்ட்னர் வச்சிருக்கோம். அந்த 2 பார்ட்னரும் வந்து ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்றாங்க. ஸோ 2 லட்ச ரூபாய் நீங்க கையில வச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத வந்து நீங்க பாக்குறீங்க. ஸோ இதை வந்து நீங்க இந்த 2 லட்ச ரூபாயை வந்து 100% வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ப்ராஃபிட் கிடைக்கணும். உங்க கூட இருக்கிற அந்த 2 பேருக்கும் வந்து 25% வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து அதுல இருக்கு. ஸோ நீங்க வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல இருந்து இப்போ நீங்க வந்து 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கடைசியில கிடைச்சிருக்கிற பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுல வந்து உங்களோட இது ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். உங்க கூட வந்து டெபாசிட் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 1.25 லட்ச ரூபாய், அதாவது 1,25,000 ரூபாய், இன்னொருத்தருக்கு வந்து 1,25,000 ரூபாய், இப்படி வந்து நீங்க பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். 3 பேரும் பார்ட்னர் தானே, 3 பேருக்கும் வந்து சமமா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கணக்கு கிடையாது. பார்ட்னரா இருந்தாலும் பிசினஸ்ல எவ்வளவு வந்து நம்ம டெபாசிட் பண்றோம், நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அதுல வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம டெபாசிட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து தான் வந்து எப்பவுமே அமையும். ஸோ உங்களுக்கு வந்து 2,50,000 ரூபாய் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது நீங்க 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட்ல உங்களுக்கு வந்து 2,50,000 ரூபாய் வந்து கிடைக்கணும். ஸோ நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபாய், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது 1,50,000 ரூபாய். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ல இது இருக்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு முன்னாடி இருந்தே சொல்லிட்டோம். ஸோ அதோட முக்கியத்துவம் உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம எந்த விதத்திலையும் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சந்திக்க மாட்டோம். நமக்கு எப்பவுமே ப்ராஃபிட்ல தான் போகும். அதனாலதான் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பணம் எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்றதெல்லாம் பாக்கிறதுக்காக. இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நாகராஜ் அவர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும், அதாவது காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து இதே மாதிரி மேக்ஸை பத்தின நிறைய விஷயங்கள், அதாவது கணிதத்தோட முக்கியத்துவம் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு கணிதத்துல என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஐயம்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நாங்க இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்துட்டு கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து உணர்ந்து நீங்க செயல்படுங்க. எந்த விஷயத்திலையும் கணிதத்துக்காக வந்து நீங்க ஏமாறாதீங்க. இன்னைக்கு வந்து கணிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.